லக்ஷ்மீநாதசமாரம்பாம் நாதயாமுனமத்யமாம் அஸ்மதாச்சாரியபர்யந்தாம் வந்தே குருபரம்பராம். சுவாமி வேதாந்த வாசிரியர் அருளி செய்திருக்கிற திருச்சின்னமாலை அப்படிங்கிற பிரபந்தத்திலே 2வது பாசுரத்தை அனுபவிக்க வேண்டும். மொத்தம் 10 பாசுரங்கள். முதல் 6 பாசுரங்களாலே திருமந்திரத்தினுடைய பெருமையை பகர்கிறார் சுவாமி. 7வது பாசுரத்தாலே துவயத்தினுடைய பெருமை சொல்லுகிறார். 8, 9வது பாசுரங்களாலே சரமஸ்லோகத்தினுடைய அர்த்தத்தை சொல்லுகிறார். 10வது பாசுரத்தாலே திரும்பவும் திருமந்திரம் என்ன, துவயம் என்ன, சரமஸ்லோகம் என்ன, இந்த 3 பாசுரம், அதாவது 3 உயர்ந்த தத்துவங்களினுடைய அர்த்தங்களை சுவாமி ஒரு பாசுரத்தாலே சுருக்கி சொல்லுகிறார். கடைசியாவது 11வது பாசுரத்தாலே இது, அதாவது எம்பெருமானுடைய சந்நிதியிலே எழுப்பப்படுகிற ஓசை, ஒலி, அந்த ஒலியானது திருச்சின்ன ஒலி அப்படின்னு சொல்லப்படுகிற அந்த தேவப்பெருமானுடைய சந்நிதியிலே எழுப்பப்படுகிறதான வாத்திய கோஷம் இருக்கே, அதனுடைய சப்தம் அந்த ஸ்வரத்தோடு எத்தனை ஆனந்தமாக வெளிவருகிறது. அது திருமந்திரத்தைப் போலவா, துவயத்தைப் போலவா, சரமஸ்லோகத்தைப் போலவா அப்படின்னு பலவாறு தானும் அதை அனுபவிக்கிறார் சுவாமி இந்த பிரபந்தத்தால். அதுக்கு பலத்தை கடைசியாக சொல்றார். இந்த பிரபந்தத்தை சேவிப்பவர்கள் எந்த ஒரு பலத்தை எதிர்பார்த்தும் செய்வது கிடையாது, அப்படி அவர்களுக்கே இது ஸ்புரிக்கும் அப்படிங்கிற அளவுக்கு சுவாமி கடைசியாக அத்தை முடிக்கிறார். அப்போ அதில் 2வது பாசுரம், முதல் பாசுரத்தாலே பிரணவம்னு சொல்லப்படுகிற ஓம், முதல்ல ஓம் நமஹா நாராயணாயன்னு சொல்லப்படுகிற திருமந்திரத்தில் இருக்கக்கூடிய பிரணவம், அந்த பிரணவத்துக்குள்ள அகார உகார மகாரங்கள் உள்ளது. ஓம்னு சொல்லணும், இத்தனை மாத்திரைக்கு உள்ள சொல்லணும் அப்படின்னு இருக்கு. அந்த ஓம்னு சொல்லப்படுகிற அந்த பிரணவத்துக்குள்ளே ஆ ஊமா அப்படின்னு 3 அக்ஷரங்கள் உள்ளது இல்லையோ, அந்த 3 அக்ஷரங்களிலே அகாரம், அகாரவாச்சனான எம்பெருமான், அகாரார்த்தோ விஷ்ணு ஜகதுதயரக்ஷா பிரளயகிருது அப்படின்னு சுவாமி பட்டர் தெரிவித்தா போலே, இதில் அகாரவாச்சனாக இருக்கக்கூடிய எம்பெருமானுடைய பெருமகளை முதல் பாசுரத்தால் சொல்லி முடித்தார். ஈருலகை படைக்க எண்ணிருந்தார் வந்தார், அவர் தான் வந்தார் வந்தாரேன்னு சொல்கிறார் இல்லையோ, வந்தார் தாமே அப்படின்னு கடைசியில் முடிக்கிறார். வந்தார் தாமே, வந்தார் தாமேனா தாமே வந்தார். அவர் ஆனான்னு கூப்பிட்டாளா? அவர் யாரும் கூப்பிடவே இல்லை, தாமே வந்தார். ஏன் சுவாமி தாமே வந்தார் அர்ச்சாவதாரம்னா, பெருமாள் பரவாசுதேவனாக, வியூகவாசுதேவனாக, அவனே அவதாரமாக, அந்தர்யாமியாக, அர்ச்சையாக, அந்த அர்ச்சைன்னு சொல்லப்படுகிறதான எளிமை, ஏன்னா பரம்னு சொல்லப்படுவது மேன்மைக்கு மேன்மை, அது மேன்மைன்னு சொன்னால் மேன்மையை இதுக்கு மேலே வேற இன்னும் இல்லை. எல்லாரும் சொல்ல முடியும், ஆங்கிலத்தில் ஒரு வார்த்தை எல்லாரும் சொல்கிறா, அல்டிமேட்டுங்கிறான். இந்த அல்டிமேட்டுங்கிறது தான் பரமபதம்னு சொல்லப்படுகிறதான, அதற்கு மேல் எதுவும் இல்லை, மேல் எல்லை இல்லை. அவனுடைய அவதாரம்னு சொன்னா அந்த அவதாரத்தில் அது நீர்மை, எளிமை. சரி, அதை காட்டிலும் எளிமைன்னு சொன்னா அது அர்ச்சாவதாரம். அதற்கு கீழெல்லாம் உண்டானா இதுக்கு கீழே போக முடியாது. கிருஷ்ணாவதாரத்திலே தானும் எளியவனாக எளிவரும் இயல்வினன் என்ன ஆழ்வார் தெரிவித்தார் இல்லையோ, 10 அடியவர்க்கு எளியவன், பிறர்களுக்கரிய வித்தகன், மலர்மகள் பெரும்பும் நம் அரும்பெறடிகள் மற்றொரு கடவெண்ணை களவினில் உடவிலையாப்புண்டு, எளிவே உரலினோடு இணைந்திருந்த இங்கே எளிவே என்ன ஆழ்வார் தெரிவித்தார். முதல் 10 3ஆம் திருவாய்மொழியாலே அவனுடைய சௌலபியத்துக்கு எல்லை சொல்ல முடியாது. அத்தனை அளவுக்கு எம்பெருமான் நீர்மையில் நீர்மை, மேன்மைக்கு மேன்மை அது இருக்கு. ஆக இதெல்லாம் சொன்னபடியினாலே எம்பெருமானுடைய அனைத்துலகமாக எம்பெருமான் வியாபித்திருக்கிறானே, அவன் பண்ணுகிற சிருஷ்டி என்ன, அவன் பண்ணுகிறதான அந்த பிரம்மாவை படைப்பது என்ன, இதெல்லாம் பாசுரம் சொன்னாரோ இல்லையோ, அவனுடைய பெருமைகளை சொன்னார். அது அகாரம்னு சொல்லப்படுகிற பிரணவத்தினுடைய அர்த்தத்தை சொல்லுகிறது. இப்போ அடுத்த பாசுரம் 2வது பாசுரமும் பிரணவத்தினுடைய அர்த்தத்தை தான் விளக்குகிறது. அதைத்தான் இங்கே தெரிவிக்கிறார். பிரணவம் அகாரத்தினுடைய அர்த்தம் முதல் பாசுரத்தை சொன்னது, திருமந்திரத்தில் இருக்கக்கூடிய பிரணவத்திலே இருக்கக்கூடிய அகாரார்த்தத்தை சொன்னது. படைத்தல் முதலாக இருக்கக்கூடிய காரணத்துவம்,
பெருமான் தான் காரணன், அகில காரணமாக, அற்புத காரணமாக, நிஷ்காரணமாக இருக்கக்கூடிய எம்பெருமான் எல்லாவற்றுக்கும் காரணமாக இருக்கக்கூடியவன் அப்படிங்கிறத பாசுரம் சொன்னார். அது அகாரத்தினுடைய அர்த்தம். இப்போ ரெண்டாவது பாசுரத்தாலே பிரணவ, அதாவது அதே அகாரத்தினுடைய அர்த்தம்தான் ரக்ஷகத்துவம். முதல்ல காரணத்துவம், ரெண்டாவது ரக்ஷகத்துவம். அந்த ரக்ஷகத்துவத்தை சொல்றது தான் இந்த பாசுரத்தாலே சொன்னார். அருமறைய ஊழிதனில் காத்தார் வந்தார், அருமறைய ஊழிதனில் காத்தார் வந்தார், அது தன்னை அன்னையனு கழித்தார் வந்தார், தரும வழியழியாமல் காப்பார் வந்தார், தாமரையாளுடன் நிலங்கும் தாத வந்தார், திருவுரையாய் தாம்பொருளாய் நிற்பார் வந்தார், திருவருளால் செழுங்களைகள் தந்தார் வந்தார், மறுபலர்க்கு மயக்குறைக்கும் ஆயோர் வந்தார், வானேற வழி தந்தார் வந்தார் தாகமே, வானேற வழி தந்தார் வந்தார் தாகமே. வானேற வழி தந்தார், நாமெல்லாம் வைகுந்த பிராப்தத்தை அடையும் அளவுக்கு அடையும்படியாக நாமெல்லாம் வைகுந்த பிராப்தத்தை அடைவதற்காக பெருமாள் எதுக்கு வந்தாரா? தானே வந்தார், வந்தார் தாமே. யாரானு கூப்பிட்டாளா? அவரை வாரும் நீர் வாரும், எங்களெல்லாம் உய்விக்கும்படியாக தேவரீர் கீழே வந்திருந்து பிறக்க வேண்டும் கேட்டாளா? ஆழ்வார் ஒரு பாசுரத்தை சொன்னார். அதாவது வேண்டி தேவரிறக்க வந்து தோன்றியதோன்னலும் என்ன ஆழ்வார் பாசுரம்? வேண்டி தேவரிறக்க வந்து தோன்றிய தோன்றலும், வீங்குருள்வாய் அன்று அன்னபலம்ப அங்கூர் ஆய்க்குலம்புக்கதும், காண்டலின்னி கஞ்சனை வஞ்சம் தவித்ததும், ஈண்டு நான் அலற்ற பெற்றேன் எனக்கென்ன இகழுளதேன்னு ஆழ்வார் தெரிவிக்கிறார். வேண்டி தேவரிறக்க வந்து தோன்றிய தோன்றல். வேண்டி இன்னொன்று இறக்க. இறக்கன்னா இது மெல்லினர வல்லினம் இல்லை, இறக்க. வேண்டி தேவரிறக்க வந்து தோன்றிய தோன்றல். இது ஆழ்வார் பாசுரம். பெருமாள் அவதாரம் பண்ணாரு. எதுக்காக பிறந்தார்? தேவர்கள் எல்லாம் இறந்தார்கள், பிரார்த்தித்தார்கள். வேண்டி, ஒன்று வேண்டி இன்னொன்று இறக்க, ரெண்டுமே ஒரே அர்த்தம் தான். இதுவும் பிரார்த்திக்கிறது தான், அதுவும் பிரார்த்திக்கிறது தான். ஆனால் இது ரெண்டுக்கு அர்த்தம் என்ன வித்தியாசம் தெரியுமா? வேண்டி தேவரிறக்க வந்து தோன்றிய தோன்றல் அப்படின்னு இருந்தாலும் தேவர்கள் எல்லாம் இறக்க, தேவர்கள் எல்லாம் வந்து பிரார்த்திக்கிறான். ஏன்னா சிவகுண்டத்துக்கு அப்புறம் யுகபாசுதேவன் திருப்பார்கடலில் பெருமாள் எழுதிருக்காரு இல்லையோ, அது குப்பீடு கேட்கும் இடம்னு பேர். அதுக்கு எல்லாரும் போய் கூப்பாடு போடுறது. எனக்கு இது போச்சு அது போச்சு. இதுக்கு பிரம்மா ஒரு இடம் போவார், போயிட்டு எனக்கு இது போயிடுது அதை பிரித்து கொண்டா அப்படிம்பார். இந்திரன் ஒரு இடத்துல போவார், ஏன்னா இதை ராட்சசம் கொண்டு போட்டா இதை திருப்பி கொண்டு வாங்க கேட்பார். வருணம் வருவான், அக்னி, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருவராக வந்து எனக்கு இது போயிடுது கொண்டு வா, ரட்சித்து கொடு, எனக்கு ரட்சித்து கொடு அப்படின்னு ஒன்று ஒன்றா கேட்பான். இப்போ அதில் தான் இப்போ வந்து கேட்டது தேவர்கள் கேட்டா. இங்கே கெட்டாவதாரத்தின் போது நீ தான் வரணும், வந்து பிறக்கணும், இந்த கம்சனோட தொல்லை ரொம்ப தாங்க முடியல, என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு ஆதியஞ்சோதி உருவை அங்கு வைத்து இங்கு பிறந்து வேத முதல்வன் ஆழ்வார் தெரிவித்தாரோ இல்லையோ, ஆதியும் சோதி உருவை அங்கு வைத்து இங்கு பிறந்தான். பரமதத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் தானு கீழறங்கி வந்து இங்கு பிறந்தான் வேத முதல்வன் அப்படின்னு ஆழ்வார் தெரிவித்தார். ஆஹா, இங்கே வந்து பிறந்தாரே யாரான்னு கேட்டாலனா வேண்டி தேவர்கள் இறந்தார்கள். இன்னொன்று பெருமை, பெருமாளே தன்னையே தான் பிரார்த்தித்து கொண்டாராம். தனக்கே ஆசையாக வந்துடுத்து. கீழே நிறைய வெண்ணெயெல்லாம் இருக்குது, பால் இருக்குது, பசுமாடு இருக்குது, கோபிமார்கள் எல்லாம் உள்ளார்கள். இவாளெல்லாம் சேர்ந்து நம்ம பார்க்கணும். ஸ்ரீவைகுண்டத்தில் எப்போ பார்த்தாலும் ஹாவு சொல்லிட்டு இருக்கா, சேவிச்சுட்டு இருக்கா. இருக்கட்டும், நம்ம இந்த பசுமாட்டு கூட்டத்தோடு போய் இருக்க வேண்டும், ஆசையாக இருக்குது, அதுக்காக கீழே போடுவோம் அப்படின்னு நினைச்சுட்டு தான் திவத்திலும் பசி நிறமே புவத்தி செங்கனிவாய் எங்கள் ஆயர்தேவுன்னு ஆழ்வாருடைய பாசுரம். ஆக திவத்தை காட்டிலும் ஸ்ரீவைகுண்டத்தை காட்டிலும் திவத்திலும் பசு நிறமே புவத்தி, பசுக்கள் எல்லாம் இருக்கக்கூடிய கோகுலம். அந்த கோகுலத்துக்குத்தானும் எம்பெருமான் போய் சேர வேணும்னு ஆசைப்பட்டான். திவம்னு சொல்லப்படுகிற பர்வதம். அந்த திவத்திலும் பசு நிறமே புவத்தி செங்கனிவாய் எங்கள் ஆயர்தேவு. ஆயர்களுக்கு தீவு, ஆயர் தலைவன், ஆயர் குலமகன் அப்படின்னு ஆயர்களேரே ஆயர்கள். அந்த ஆயர்களுக்கு
தலைவனாக இருக்கக்கூடிய எம்பெருமான் அவன் தான் வந்தான். சரி, இது அவதார திசையில். அர்ச்சாவதாரம் இன்னும் எளிமை. தன்னையே தான் குறைச்சுக்கிட்டான் பெருமாள். பர்வதத்தில் இருக்கிறவர் அவனை எப்படின்னு சொல்ல முடியும்? பர்வதத்தில் இருக்கக்கூடியவனை போய் சேவிச்சவா சொல்ல முடியாது. ஆனால் பெருமாள் இங்கே அர்ச்சாவதாரத்தில் நம்ம எல்லாம் சேவிக்கிற அளவுக்கு எவ்வளவு எளிமையாக இருக்கா. நம்முடைய மாமிச கண்கள் கொண்டு நாம் சேவிக்கும் அளவுக்கு எம்பெருமான் எத்தனை தூரம் எளிமைன்னா எளிமை, இதுக்கு மேலே இல்லை. இந்த புறப்பட்டோம்னா 8 மணி நாள் போய் சேவிச்சுட்டு வந்துடலாம். எங்கே தேவதேசுக்கு போனோம்னாலும் போய்ட்டு வந்துடலாம். வடக்கு போகிறதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்குமா. ஆனால் பக்கத்தில் போனோம்னா எல்லாம் 8 மணி நாள் 10 மணி நாளுக்குள்ளே எல்லா இடத்துக்கும் போய் சேவிச்சுட்டு வந்துடலாமோ இல்லையோ. அப்போ எளிமை. இதைத்தான் ஆழ்வார்கள் மங்களாசாசனம் பண்ணார். இங்கே இந்த சுவாமி என்ன சொல்றார் அப்படின்னா, வந்தார் தாமே வானேர வழி தந்தார், வந்தார் தாமே வானேர வழி தந்தான். நமக்கெல்லாம் வானத்துக்கு போகிறதுக்கு வழி தெரியல. அதுக்காகவே பெருமாள் என்ன பண்ணா, சங்கல்பம் பண்ணிட்டு வந்துட்டோம். கீழே இறங்கி உன்னை வானத்துக்கு நான் கூட்டின்னு போகலைன்னா கேளு அப்படின்னு வானேர வழி தந்தார், வந்தார் தாமே. யாரும் அழைப்பு விடவே இல்லை, நம்மெல்லாம் கூப்பிடவே இல்லை. நீ வாங்கோ, என்னோட பாவத்தெல்லாம் போக்கி கொடுங்கோ, நான் உன்னோட சேர்ந்துறேன். ஆறான்னு சொன்னோமா? சொல்ல மாட்டோம், ஒரு நாள் சொல்ல மாட்டோம். அவன் கடைசியாக படுத்துன்னு இருக்கிற படுக்கையில் கூட அவன் எங்கே எத்த வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு பிள்ளைகளட்டா சொல்லிட்டு இருப்பானே தவிர, எம்பெருமானை ஸ்மரிக்க வேண்டும், அவருடைய திருநாமங்களை ஸ்மரிக்க வேண்டும்ங்கிற ஞாபகம் வரப்போகுதா? ஆருக்கு வந்ததா தெரியல. ஆனால் அவ்வளவு தூரம் இருக்கக்கூடிய எளியவனாக இருக்கக்கூடிய எம்பெருமான் வந்தார் தாமே வந்துட்டார். வானேர வழி தந்தார், வந்தார் தாமே. இதில் முதல்ல அருமறைய ஊழிதனில் காத்தார், வந்தார். அருமறையை ஊழிதனில் காத்தார். வேதத்தை காத்து கொடுத்தவன் எம்பெருமான் என்னவன். காக்கும் இயல்வினன் கண்ணபிரான்னு சொன்னாலும் கூட இது எப்படி கூட சொல்லாமோ, காக்கும் இயல்வினன் கண்ணபிரான்னு சொன்னால் நம்மளை ரட்சிக்கக்கூடியவன் எம்பெருமான். காக்கும் இயல்வினன். இன்னொன்று, அவன் கொடுத்தது என்ன? ஸ்ரீ கிட்டாவதாரத்தில் அவன் கொடுத்தது எது அப்படின்னா, உபனிஷத்தினுடைய அர்த்தங்களை கொடுத்தான். உபனிஷத்துக்கு எது உபனிஷத்து? உபனிஷத்துக்கு வேதாந்தம்னு சொல்லப்படுகிறது. எதை சொல்லுது? எம்பெருமான சொல்லுது. அந்த வேதாந்தமாக இருக்கக்கூடிய உபனிஷத்தினுடைய அர்த்தங்களை எதில் கொடுத்தான்? கீதோபனிஷத்தாக எம்பெருமான் கொடுத்தான். அப்ப அந்த கீதோபனிஷத்தில் எந்த சொன்னான் என்ன? அவன் கீதோபனிஷத்திலே காரணத்துவம் யாரு என்பதை சொன்னான். நான் தான் இந்த உலகத்தில், நான் தான் எல்லாம் தெரியுமா அப்படின்னு விஸ்வரூப தரிசனத்திலே காட்டினான் அல்லவா? சரி, அந்த காரணத்துவமாக எம்பெருமான் காரணத்துவத்தை காண்பித்து ரக்ஷகத்துவத்தையும் காண்பித்து, அதுக்கப்புறம் பெருமாள் அந்த உபனிஷத்து அர்த்தங்களிலே சொல்லப்பட்டதான விஷயமாக பிரபத்தி மார்க்கத்தையும் சொல்லி போந்தான் எம்பெருமான். அதுதான் ரொம்ப விசேஷம். ஆக அந்த வேதத்தில் சொல்லப்படுகிற உபனிஷத்துக்களிலே சொல்லப்படுகிறதான அர்த்தத்தை எம்பெருமான் என்ன சொன்னா, அதில் தான் பிரபத்தி மார்க்கம். அதாவது விஸ்வரூப தரிசனத்தில் கொடுத்தான். கொடுத்துட்டு தானே எல்லாத்துக்கும் ஆதி அந்தம் என்று சொல்லி முடித்தான். அதுக்கப்புறம் அவனை அடைவதற்கு உபாயமாக இருக்கக்கூடிய பிரபத்தி, கர்மயோகம் சொன்னான், ஞான யோகம் சொன்னான், பக்தி யோகம் சொன்னான், சரணாகி சொன்னான், எல்லாம் சொன்னான். சொல்லிட்டு பிரபத்தி மார்க்கத்தையும் கொடுத்தானே. ஆஹா, அருமறையை ஊழிதனில் காத்தார், வந்தார். அன்னப்பக்ஷியாக இருந்து வேதங்கள் எல்லாம் படுத்து அந்த வேதத்தை தான் என்ன பண்ணான்? சகல லோகத்திலும் ரட்சிக்கும்படியா, அனைத்துலகம் காக்கும்படியா அருமறையை ஊழிதனில் சகல லோகத்திலும் இந்த வேதத்தை ரட்சித்து கொடுக்க வேண்டும் என்பதற்காக அவனை வேத புருஷன் சொல்ல முடியும். வேத முதல்வன் ஆழ்வார் தெரிவிக்கிறார். வேத முதல்வனை பாடி விதிகள் தோறும் துள்ளாதார் என்று தெரிவிக்கிறார். ஆக வேத முதல்வனாக இருக்கக்கூடிய எம்பெருமான் லோகத்திலே இந்த வேதத்தை ரட்சிப்பதற்காகவே அவதாரம் பண்ணினான். அவனே இங்கு எழுந்துள்ளிருக்கானோ. பேரருளாளர் சகல லோகங்களையும் ரட்சிக்கக்கூடியவன் தேவாதிராஜன் அல்லவா. அதனாலே அவனை அதை எல்லாவற்றையும் ரட்சித்து கொடுக்கக்கூடியவனாக அவதரித்தான். மேலே சொல்றார், அது தன்னை அன்னையனு கழித்தார், வந்தார். அது தன்னை அந்த வேதத்தை ஒன்றும் அன்னப்பக்ஷி அன்னரூபமாக அம்சரூபியாக வேதத்தை ரட்சித்து கொடுத்தான். இன்னி வரைக்கும் ரட்சித்து கொடுத்து கொண்டு இருக்கிறான். அது ஒன்றும். அதுக்கப்புறம் அது தன்னை அன்னையனு கழித்தார், வந்தார். அது தன்னை அந்த வேதத்தை என்ன பண்ணான்?
அன்னயனுக்கு அயன் பிரம்மா. இந்த பிரம்மாவுக்கு என்ன பண்ணான்னா அளித்தார் வந்தார். அதை முதல்ல அவருக்கு தான் உபதேசம் பண்ணார். ஏன்னா இது எல்லாம் பிரளயத்தில் இருந்தது, பிரம்மாவை படைச்சுட்டார். பிரம்மா வெளியில் வந்தார். வெளியில் வந்தால் ஒரே பிரளயமாக இருக்குது, ஜலமாக இருக்குது. அவர் நம்ம எங்கே இருக்கோம்னே தெரியல. அவருக்கு தபஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டார் எம்பெருமானே. பெருமானை தபஸ் பண்ண, அந்த தபஸ் பண்ண போது பெருமாள் வந்தார். ஒன்று அம்சரூபியாக வந்தார். அந்த அம்சரூபியாக வந்தபோது 2 பேரும் பார்த்துக்கிறா. தெரியாது இல்லையோ, பிரம்மாவுக்கு யாருன்னு தெரியாது. அப்போ அவன் கஷ்டம் யாருன்னு கேட்குறா. அவரும் கேட்குறாரு யாரு அப்படின்னு கேட்டா. அவருக்கு தெரியும், இவருக்கு தெரியாது. ஹரின்னு சொன்னார். முதல்ல சொன்னது ஹரி அப்படின்னு சொன்னார். தாம் உம்மை படைத்தவன் அப்படின்னு ஹரின்னு முதல்ல சொன்னார். அதனாலதான் வேதத்தை சொல்லும்போது எப்பொழுதுமே ஹரிஹி ஓம் என்ன ஆரம்பிக்கிறோம். ஹரி அப்படின்னா அந்த விசர்க்கத்தோடு ஹரிஹி ஓம்னு சொல்லுவோம். முடிக்கிற போதும் ஹரிஹி ஓம்னு முடிப்போம். ஆஹா, அது தன்னை அன்னையனு கழித்தார் வந்தார். மேலே சொன்னார் தர்ம வழி அழியாமல் காப்பார் வந்தார். தர்ம வழி, தர்மத்தை ஸ்தாபிக்கும்படியாகத்தான் தர்ம வழியில் அழியாமல், இந்த தர்ம வழியானது அழியாமல் இருக்க வேண்டும், தர்ம மார்க்கம் அழியாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக பல அவதாரங்களை செய்கிறான் எம்பெருமான். அவரே சொன்னாரா இல்லையா? பகவத்கீதையில் சொல்லும்போது தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே சொன்னாரா இல்லையோ? பரித்ராணாய சாதுனாம் விநாசாய ச துஷ்கிருதாம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே. அவதாரங்கள் எடுக்கிறேன், எப்போதும் எடுத்துகிட்டே இருக்கேன். எப்பப்பெல்லாம் இந்த தர்மத்துக்கு நிலவளவு ஏற்படுகிறதோ அப்பொழுதெல்லாம் அவதரித்து கொண்டுள்ளேன் அப்படின்னு பெருமாள் சொன்னாங்க இல்லையோ? ஆஹா, தர்ம வழி அழியாமல் காப்பார் வந்தார். மேலே சொன்னார் தாமரையாளுடன் இலங்கும் தாதை வந்தார். தாமரையாள், தாமரையாள் ஆறு, தாமரையாள் கள்வன் ஒருவனையே நோக்கம் உணர்வுன்னு ஆழ்வார் முதல் திருவந்தாதியில் பாசுரம் இருக்கும் இல்லையோ? ஆஹ், முதலாழ்வார்களுடைய பாசுரத்திலே தாமரையாள் கள்வன் ஒருவனையே நோக்கம் உணர்வு. ஆஹா, அந்த தாமரையாள் கள்வனாக இருக்கக்கூடிய, திருமகள் கள்வனாக இருக்கக்கூடிய பெருமானிடத்தை நோக்கித்தான் போய் ஆகணும். கடைசியில் எப்படி ஆறுன்னு புறப்பட்டதுன்னா நேராக போய் கடலை போய் சேரும், வேற எங்கேயும் போக முடியாது. ஆறு ஆரம்பிச்சதுன்னா நேராக போய் குடகுல ஆரம்பிக்குது காவேரி, காவேரி ஆரம்பிச்சுன்னு இப்படி ஓடுது. கிட்டத்தட்ட ஒரு 700 கிலோமீட்டர் 800 கிலோமீட்டர் தூரம் ஓடுது. ஓடி போய் நேராக போய் எங்கே கலக்கிறது? அந்த இடத்துல போய் பூம்புகார் காவேரி பூம்பட்டினத்தில் போய் அந்த சமுத்திரத்தில் போய் கலக்கிறதோ இல்லையோ? இது இங்கே புறப்படுதுன்னா அங்கே தான் போய் சேரணும். அதே போல எப்போ ஒருத்தன் பிறந்தானோ போய் சேர வேண்டியது கடைசி எங்க? திருமகள் கள்வன். அதனால தாமரையாளுடன் இலங்கும் தாதை வந்தார். பெரிய பிராட்டியார் அவ எப்படி இருக்காளாம்? அந்த பெரிய பிராட்டியாராக இருக்கக்கூடிய பெருந்தேவி தாயார் இருக்காளே, அவ எப்படி இருக்கா? சப்தஸ்வரூபியாக இருந்தால் இவன் எப்படி இருக்கான்? அர்த்தஸ்வரூபியாக. அப்ப தாமரையாளுடன் இலங்கும் தாதை அவர் தான் சப்தஸ்வரூபியா. அவதாரங்களை பெரிய பிராட்டியாராக பெருந்தேவி தாயார் சப்தஸ்வரூபமாக நிற்கத்தாம் அர்த்தஸ்வரூபமாக நிற்கிறான். அது ஒரு பக்கம். அடுத்து சொன்னா அதுக்கப்புறம் திருவுரையாய் தாம்பொருளாய் நிற்பார் வந்தார். திருவுரையாய் தாம்பொருளாய் நிற்பார். பெருமாள் எப்படி இருக்கான்? வேதத்தை நன்கு விளக்கிறதுக்காக அருளோடு மகரிஷிகளை எல்லாம் ஒவ்வொருத்தரையும் அவதாரம் பண்ண செய்து தர்மசாஸ்திரத்தை கொடுத்து இதிகாசத்தை கொடுத்து உலகத்திலே இந்த கலைகளை எல்லாம், அதுதான் திருவுரை. திருவுரையாய் தாம்பொருளாய் நிற்பார் வந்தார். மேலே சொன்னார் திருவருளால் செழுங்கலைகள் தந்தார் வந்தார். பெருமான் அவனுடைய கிருப்பையினாலே கலைகள்னா வேதங்கள், இந்த வேதங்கள் எல்லாம் நன்னா செழுங்கலைகள் தந்தார். அந்த ஏன்னா அவனுக்கு பெருமாளுக்கு என்ன திருநாமம்? பெருமாளை வேதத்தில் எப்படி சொல்லப்பட்டிருக்க வேதத்தினுடைய விழுப்பொருள் அது பூரா கொடுக்கறது யாருன்னா எம்பெருமான் தான். அவன் தான் ரட்சிக்கிறான். அதனால தான் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு விதம். 4 வேதங்களுக்கும், ஏன்னா சம்ஸ்கிருத வேதம் என்று சொல்லப்படுகிறது எம்பெருமானாலே பிரவர்த்தனம், அதாவது எம்பெருமானாலே கொடுக்கப்பட்டது. மற்றொன்று திராவிட வேதம் என்பது ஆழ்வார்களாலே கொடுக்கப்பட்டது. அப்படின்னா 2க்குமே பிரவர்த்தகன் யாரு? எம்பெருமான் தான் பிரவர்த்தகன். அது வேதம்னு சொல்லப்படுகிறது, அபௌருஷயமாக சொல்லப்படுகிறது. இன்னைக்கு இந்த காலத்திலே இந்த நேரத்திலே இன்னாராலே சொல்ல முடியுமா? முடியாது.
ஆஹா, அது மாதிரி வேதம் அப்படின்னா அது அபௌருஷேயம். அதே போல திராவிட வேதம் அப்படின்னு சொன்னா அதுவும் அபௌருஷேயம்தான். ஆனா ஆழ்வார்கள் வாக்காலே கொடுக்கப்பட்டது. அவர்களுக்கு மயர்பர மதிநலத்தை கொடுத்து இந்த உலகத்திலே அவதாரம் செய்விக்க செய்து அவர்கள் மூலமா கொடுத்தான். ரெண்டுக்குமே பிரவர்த்தகம் எம்பெருமான் தான் என்பது திருவருளால் செழுங்கலைகள் தந்தார் வந்தார் மறுபலர்க்கு மயக்குறைக்கும் ஆயோர் வந்தார். மறுபலர்கள்னா நாஸ்திகர்கள்னு பேர். இந்த நாஸ்திகர்களுக்கு பக்தி இல்லை. அந்த பக்திகள் அவர்களுக்கெல்லாம் என்ன பண்ணுவான், பக்தி இல்லைன்னு சொன்னா எத்தனையோ சொல்லி பார்க்கலாம். இல்லைன்னா அதுக்காக தனியாக எம்பெருமான் பண்றானா, மறுபலர்க்கு மயக்குறைக்கும் ஆயோர் வந்தார். அவர்களுக்கு சில விஷயத்தை கொடுத்துட்றான். அதுக்கு என்ன பண்றான், மோகனமான சில சாஸ்திரங்களை கொடுக்கிறான். கொடுத்து அவர்களை மயக்கி அவள் என்ன பண்றான், நரகத்தில் விழும்படியாக செய்கிறான். மோகனமான சாஸ்திரங்கள், சில சாஸ்திரங்களை அவன் இப்போ பௌத்தன் அப்படின்னு சொன்ன அந்த பௌத்த சாஸ்திரத்தை கொடுக்கறது எம்பெருமான் தான் கொடுக்குறான். ஏன்னா அவர்களுக்கு இந்த விஷயத்தில் அவர்களுக்கு ஈடுபாடு இல்லை. வேதத்தை அதாவது பிரமாணமாக வைத்து கொண்டிருக்க வேணும். அப்பதான் அதை அதுக்கப்புறம் தான் நம்ம போக முடியும் பேசுறதுக்கு. அப்படி இல்லாமல் வேதத்தையே புறம்பு சொல்லி கொண்டு இருந்தால் அவர்களுக்கு என்ன சொல்ல முடியும்? அப்ப அவர்களுக்கு அது பக்கத்தில் போகாமல் அவர்களை மயக்கி அவர்களை நரகத்தில் விழும்படியாகவே எம்பெருமானும் செய்து விடுகிறான். ஏன்னா சொல்லி பார்த்து எத்தனை தான் சொல்றது, திரும்ப பார்த்தா அவன் க்ஷிபாமின்னு சொல்லிட்டு ததாமி என்று சொல்லும்படி இருக்க க்ஷிபாமி என்று சொல்லி விடுகிறான். ஏன்னா இவன் பண்ற கோளாறுனால. அப்ப அது போடுது. மறுபலர்க்கு மயக்குறைக்கும் ஆயோர் வந்தார். கடைசியா சொன்னா வானேர வழி தந்தார் வந்தார் தாமே. வானேர வழி தந்தார் ரொம்ப ஆச்சரியமான. ஏன்னா யோ பிரம்மாணம் விததாதி பூர்வம் யோவை வேதாஞ்ச பிரகினோகி தஸ்மே தம்மதேவம் ஆத்மபுத்தி பிரகாசம் மூக்ஷுருவை சரணமகம் பிரபத்தியேன்னு பிரமாணம் சொல்லுகிறது. யாரொருத்தன் முந்திய கமலத்திலிருந்து பிரமனை படைத்து அது தொடக்கமாக இந்த உலகத்தை படைக்கிறானோ அவனுடைய திருவடிகளிலே சரணாகதி கூற வேணும் அப்படிங்கிறது சாஸ்திரம். அப்படின்னா அதுக்காக என்ன பண்றாருன்னா, ஒரு சாஸ்திரத்தை கொடுத்து பெருமாள் சாஸ்திரத்தை கொடுத்தான், வேதத்தை கொடுத்தான் வரல, சாஸ்திரத்தை கொடுத்தான் வரல, இதிகாச புராணங்கள் கொடுத்தான் வரல, தானே அவதாரம் பண்ணான். இப்போ இதிகாச புராணங்கள் அப்புறம் தான், ஆனால் தானே அவதாரம் பண்ணா வரல. அவனை ஏளனமாக பேசிட்டோம். சரி பார்த்தான், சரி மேற்கொண்டு என்ன பண்ணான் அப்படின்னா ஆழ்வார்கள் அவதாரம் பண்ணி வைத்தான். சரி அதுக்கப்புறம் என்ன பண்ணான், இப்படி ஒன்று ஒன்றா பண்ணு நம்மை உஜ்ஜீவிப்பதற்காக. இதைத்தான் என்னன்னு சொல்லணும், வானேர வழி தந்தான்னு சொன்னால் ஆழ்வார் பாசுரத்தை எங்கேருந்து எடுக்கலான்னா எதிரி சூழல் புக்கு திரிகிறான். வானேர வழி தந்தானா இந்த இடத்துல அண்ணன் அப்படியே குறிச்சு வச்சுக்கணும். வானேர வழி வந்தார் தான், வானேர வழி தந்தார் வந்தார் தாமே. நாம் உஜ்ஜீவிக்கும் வண்ணமாக நம்மெல்லாம் நல்லபடி போனோம்னா அவருக்கு என்ன கவலையா, வந்தா வந்து சேரு, எப்படியோ எக்கெடுக்கிட்டு போ, முட்டி மோதி வந்து சேரு அப்படின்ட்டு போயிடலாமோ இல்லையோ. ஆனால் மோட்சம் போவதற்கு உபாயங்களாக பல வழிகளை சொல்லுகிறான். அதில் கர்மயோகம் என்ன, ஞான யோகம் என்ன, பக்தி யோகம் என்ன, சரணாகதி என்ன, பிரபத்தி என்ன, ஆச்சாரிய அபிமான நிட்டை என்ன, இதெல்லாம் ஒன்றுமெல்லாம் சொல்லி அந்த உபாயங்களை கொடுத்து பக்தி பிரபத்திகளை எல்லாம் சொல்லி உலகத்தை சாஸ்திரங்கள் வாயிலாக வெளியிட்டவன் எம்பெருமான். எதுக்காக, நம்ம நன்னா இருக்கணுங்கிறதுக்காக. தாய் தந்தையர்கள் தானே குழந்தைகளை போது நன்னா இருக்கணும்னு விரும்புவார். எவ்வுயிர்க்கும் தாயிருக்கும் வண்ணமாக இருக்கக்கூடிய எம்பெருமான் தான் இந்த எல்லாரையும் லோகத்தில் இருக்கக்கூடிய மக்களை எல்லாரையும் தன் பக்கத்திலே சேர்த்து கொள்ள வேண்டும். மோட்சத்துக்கு எல்லாரும் வந்து சேர்ந்துடணும். சம்சாரத்தை கிழங்கெடுத்து எல்லாரையும் தான் பக்கத்தில் சேர்த்துக்கணும்னா திருவரங்கத்தில் பெருமாள் சாணிச்சுருக்கார். இவர் நின்றுருக்கார். இவர் தியாகத்தை கொடுத்த ராஜனாக, தியாகராஜனாக, தேவாதிராஜனாக, தேவப்பெருமாளாக, பேரருளாளனாக அப்படித்தான் பெருமாள் நிற்கிறார். வானேர வழி தந்தார் வந்தார் தாமே அப்படின்னு இரண்டாவது பாசுரத்திலே அகாரார்த்தம், அதாவது பிரணவத்தில் இருக்கக்கூடிய அகாரத்தினுடைய அர்த்தத்தை முதல்ல காரணத்தை சொன்னார் முதல் பாசுரத்தில். ரெண்டாவது பாசுரத்திலே ரக்ஷகத்துவத்தை பற்றி விளக்குகிறார் சுவாமி வேதாந்த வாசிரியர். அவருடைய திருவடிகளுக்கு பல்லாண்டு பாடி அமைகிறேன். அடுத்த நாள் பார்ப்போம்.